ஹலோ காய்ஸ், நான் உங்கள் நண்பன் அஜய். நான் நல்லா இருக்கேன், நீங்கள்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். போன பதிவில் ஒரு ஆக்சிடெண்ட் வீடியோவை பற்றி பார்த்தோம். சஹரன்பூர் பக்கத்தில் ஒரு ஹைவே உத்தரப்பிரதேஷில் இருக்குது. கார் ஒன்று ரிவர்ஸில் வந்திருக்கு. ஹைவேஸில் பின்னாடி வந்த காரு மோதி பெரிய ஒரு ட்ராஜிக் இன்சிடெண்ட்டாக இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பார்க்காம இந்த வீடியோவில் அதை பற்றி கேட்குறீங்கன்னா வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் பார்த்துட்டு. இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தாங்க பேச போகிறோம். இண்டிகேட்டர்ஸ். இந்த சேனல் ஆரம்பித்து ஒரு 3வது வீடியோ நான் வந்துட்டு ஹெட்லைட் இண்டிகேட்டர்ஸ் பற்றி பேசியிருக்கேன். பட் ஆனால் இண்டிகேட்டர் ஒரு லைட்டாக ஒரு சின்ன டாப்பிக்காக வச்சு பேசிட்டேன். பட் ஆனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க இண்டிகேட்டர்ஸ். அதனால திருப்பியும் அதை பற்றி ஒரு பதிவு போடுறேன். சப்போஸ் அந்த வீடியோவை பற்றி இப்போ நான் பேசுகிறத வச்சு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனும் நான் லிங்க்கில் கொடுக்குறேன், பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவீங்க. இன்னைக்கு இது முழுக்க இண்டிகேட்டர்ஸ் பற்றி தான் இருக்குது. இண்டிகேட்டர்ஸ் எதுக்கு இருக்கு அப்படின்ற ஒரு கொஸ்டின் ஓட ஆன்சர் நிறைய பேத்துக்கு தெரியும். ஆனாலும் சில பேத்துக்கு தெரியுமா தெரியாதான்ற கொஸ்டின் எனக்குள்ள இருக்குங்க. ஏன் நான் இப்படி கேட்குறேன்னு பார்த்தீங்கன்னா, நேராக போயிட்டே இருப்பாங்க, இண்டிகேட்டர் போட மாட்டாங்க, சடார்னு திரும்பிடுவாங்க. ஓகேங்களாங்க. ஸோ இண்டிகேட்டர் போடாமல் அப்படி ஏதாவது திரும்பி டக்குன்னு நீங்கள் திரும்பினால் என்ன ஆகும்னா, இப்போ நார்மலாக வண்டி, இப்போ சில பேர்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஒரு கட் பண்ணுறாங்கன்னா டக்குன்னு கட் பண்ணிடுவாங்க. அது கொஞ்சம் ஸ்லோ பண்ணி அந்த சைடு ஆப்போசிட் ரோட்டில் யாராவது வராங்களா வரலையான்னு பார்க்காமலே டக்குன்னு கட் பண்ணிடுவாங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் இண்டிகேட்டர் போடாமல் திரும்பினால் ஒன்றும் இல்லைங்க, நம்ம போய் பின்னாடி சொருகிடுவோம். அப்படியே நம்மளுக்கு தான் அது ஆபத்து. ஓகேங்களாங்க. ஸோ எப்போ எதுனாலுமே நான் என் சேனலில் எல்லாத்துக்கும் இன்சிஸ்ட் பண்ணுறது ஒன்று தான். முன்னாடி போகிற டிரைவர் உங்களுக்கு பின்னாடி வர்ற டிரைவரை நீங்கள் ரீட் பண்ணிடணும். அவங்க எப்படி ஓட்டுறாங்க, அது அந்த ஜட்ஜ்மெண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கணுங்க. அப்படி அந்த ஜட்ஜ்மெண்ட் நீங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். முன்னாடி டிரைவர் எப்படி ஓட்டுறாங்க, பின்னாடி டிரைவர் எப்படி ஓட்டுறாங்கன்னு நீங்கள் செக் பண்ணுறது. ஓகேங்களா. ஸோ எதுக்கு இதை நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதை அனலைஸ் பண்ணிடலாம். ஓகேங்களாங்க. இப்போ ஒருத்தர் வந்து ஸ்ட்ரைட்டாக காரில் போயிட்டுருக்காரு, அவர் வண்டியை சப்போஸ் இண்டிகேட்டர் போட மறந்துட்டாரு, அது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். அப்படியே கட் பண்ணுறாருன்னா வண்டியை ஸ்லோ பண்ணிடுவார். ஸோ நீங்கள் வண்டியை ஸ்லோ பண்ணும்போது ஆப்வியஸாக உங்களுக்கு தெரிஞ்சிடும், நீங்கள் ஸ்லோ பண்ணிடுவீங்க. ஓகேங்களாங்க. ஸோ அவங்கள போயிட்டு திருத்த முடியாது. நீ ஏன் இண்டிகேட்டர் போடல, நீ ஏன் இண்டிகேட்டர் போடல நம்ம போய் கேட்க முடியாது. ஓகேங்களாங்க. அப்படி கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, உன் வேலையை பார்த்துட்டு போ, இது ஏன் காருன்னு சொல்லிடுவாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா தரமான மக்களுக்குமே ஒரு விழிப்புணர்வு தான் நான் சொல்கிறேன். இண்டிகேட்டர், ஹெட்லைட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. ஓகேங்களாங்க. நீங்கள் ஒரு கட் பண்ணுறதுனா நிறைய வாட்டி எனக்குள்ள ஒரு கொஸ்டின் இருந்துகிட்டே இருக்குங்க. இண்டிகேட்டர்ஸ் யாருக்கு போடுறாங்கன்னு சொல்லி தெரியல. அவங்க காருக்கு போட்டுறாங்க, அவங்களுக்கு போடுறாங்களான்னு கூட எனக்கு தெரியலைங்க. கட்டு பக்கத்தில் வந்துடுவாங்க, அப்படி வந்து டக்குன்னு இண்டிகேட்டர் போடுவாங்க. ஓகேங்களாங்க. அது ரொம்ப தப்பான விஷயம். அதுக்கு நீங்கள் போடாமலே இருக்கலாம். ஓகேங்களாங்க. இன்னொரு வாட்டி சொல்கிறேன், ஒரு மைனாரிட்டி ஆஃப் பீப்புள் இருக்காங்க, கரெக்டாக கட்டுக்கிட்ட போய் இண்டிகேட்டர் போடுவாங்க. இது நீங்கள் டெய்லி லைஃப்பில் விட்னஸ் பண்ணியிருப்பீங்க, கண்டிப்பாக விட்னஸ் பண்ணாமல் இருந்திருக்க மாட்டீங்க. அது ரொம்ப 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 தப்பான விஷயங்க. உங்களது நீங்கள் காரோ லாரியோ பைக்கோ ஏதோ ஒன்று, பின்னாடியும் வெஹிக்கிள்ஸ் வருது, ஆப்போசிட்லேயும் வெஹிக்கிள்ஸ் வருது, இவங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுத்தே ஆகணும். அது எப்படி கொடுப்பீங்க? பக்கத்தில் போய் போடுறதுனால ஒரு பிரயோஜனமும் இருக்காது. ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு 40 மீட்டர்ஸ் பிஃபோர் அந்த கட் பண்ண போகிறீங்கன்னு தெரிஞ்சதுனால் 40 மீட்டர்ஸ் பிஃபோருக்கு முன்னாடி இண்டிகேட்டர் போட்டு கட் பண்ணுங்க, லெஃப்டோ ரைட்டோ 40 மீட்டர்ஸ்.
ஓகேங்களா. கொஞ்சம் முன்னாடி போட்டு அதுக்கும் ரொம்ப முன்னாடியெல்லாம் போட்டுறாதீங்க. கொஞ்சம் முன்னாடி போட்டு வர்றது கூட தப்பு கிடையாது. ஏன்னா பின்னாடி வர காருக்கு ஓகே நீங்க கட் பண்ண போறீங்க. ஸோ உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு சேஃப் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிப்பாங்க. ஓகேங்களாங்க. சடனா கட் பண்றது ரொம்ப ரொம்ப தப்புங்க. வித்தவுட் இண்டிகேட்டர்ஸ் கட் பண்றது ரொம்ப ரொம்ப தப்பு. அது ரொம்ப ஆபத்தான விஷயம். ஓகேங்களாங்க. உங்களுக்கும் ஆபத்து தான், ஆப்போசிட்ல வர மக்களுக்கும் ஆபத்து தான், பின்னாடி வர மக்களுக்கும் ஆபத்து தான். ஓகேங்களாங்க. இப்போ நம்ம 2 வீலர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். தலைய ரைட்டுனா இண்டிகேட்டர் சில பேர் தான் சொல்றாங்க, நிறைய பேர் போடுறாங்க. அவங்களெல்லாம் அப்ரிஷியேட் தான் பண்றேன். அவங்கெல்லாம் தலைய ரைட் சைட்னா ரைட் சைட்ல பாத்துருவாங்க. ஓகே இவங்க ரைட் சைட்ல கட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம உஷாரா இருந்துடலாம். ஓகேங்களாங்க. எல்லாமே நான் ஏன் இதை சொல்றேன்னா, எல்லாமே நம்ம கத்துக்கணுங்க. எல்லா விஷயமும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே ஒரு 2 வீலரை இதுக்கு தான் தெரிஞ்சுக்கணும். எதுக்கு நான் இதை சொல்ல வரேன்னு பாத்தீங்கன்னா, சேஃப் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ப்ராப்ளமே நமக்கு இருக்காது. ஓகேங்களா. இப்ப பாருங்க, நான் கட் பண்ண போறேன். நான் இண்டிகேட்டர் ஒரு பேசினால சொல்லல, ஒரு 40 மீட்டர்ஸ் பிஃபோரே நான் போட்டேன் இண்டிகேட்டர்ஸை. எல்லா பக்கத்துலயும் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்க. ஓகேங்களா. அதே மாதிரியே நீங்க சப்போஸ் உங்களுக்கு தெரியாத இடத்துல போறீங்க, நான் அந்த கட்டை நான் மிஸ் பண்றேன் அப்படின்னா டக்குன்னு இண்டிகேட்டர் போட்டு தப்பா கட் பண்ணாதீங்க. நீங்க கொஞ்சம் முன்னாடி போயிட்டு ரிவர்ஸ் பண்ணிட்டு அந்த ரோட்ல கரெக்டா நீங்க வந்து இண்டிகேட்டர் போட்டுட்டு அந்த ரோட கட் பண்ணி போங்க. அதே மாதிரி பார்க்கிங் லைட்ஸ். இப்போ நீங்க வெஹிக்கிள் எங்கேயாவது நின்றுச்சு, ஏதாவது ஒரு ஃபாகியான பிளேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க பார்க்கிங் லைட் சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு போய்க்கலாம். எதுக்கு பார்க்கிங் லைட் நீங்க சுவிட்ச் ஆன் பண்றீங்கன்னா, நீங்க இன்னொரு பர்சனுக்கு சொல்றீங்க, எனக்கு விஷன் அவ்வளோ கிளியரா இல்லை, அதனால நான் பார்க்கிங் லைட்ஸ் போட்டிருக்கேன். ஸோ கொஞ்சம் அட்வான்ஸ்டா சொல்லணும்னா, அடுத்த காருக்கோ இல்ல முன்னாடி காருக்கோ உங்க கார் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவேர்னஸ் கொடுக்கறதுக்கு தான் அந்த பார்க்கிங் லைட் நீங்க போடுறீங்க. ஓகேங்களா. இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா, பார்க்கிங் லைட்ஸ் போட்டுட்டு ரொம்ப ஃபாஸ்டா ஓட்டாதீங்க. ஓகேங்களா. பார்க்கிங் லைட்ஸ் எதுக்கு போட்டிருக்கீங்க? நீங்க உங்களுக்கு ப்ராப்பரா விஷன் தெரியல, இல்ல ரொம்ப ஃபாகியா இருக்கு, ப்ராப்பரா விஷன் தெரியல, அதனால தான் ஃபாகி. அதில் நம்ம ஃபாஸ்டா போனோம்னா ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆயிடுங்க. நீங்க டெல்லியில எல்லாம் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொல்யூஷன்னாலேயே நிறைய ஆக்சிடென்ட் நியூஸ்ல பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா. கார் மேல கார் பின்னாடி அப்படியே மோதிட்டே இருக்கும். ஓகேங்களாங்க. அந்த மாதிரி டைம்ல கொஞ்சம் ஸ்லோவா போங்க. அது அன்கன்ட்ரோலபிள் அங்க நடக்கிறதெல்லாம். ஆனா கொஞ்சம் நம்ம ப்ரிகாஷனரியோட கொஞ்சம் கேர்ஃபுல்லா போறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்க. அதே மாதிரி இப்போ நான் வந்துட்டு இப்போ நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ இல்ல அவுட் சைட் ஆஃப் இந்தியா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட்டுங்க. இங்க திடீர்னு ஒரு பேரிகேட் வரும், சம்மந்தம் இல்லாம ஒரு பெரிய குழி வரலாம், ஏதாவது இருக்கலாம். ஓகேங்களா. நான் பர்சனலா நான் என்ன பண்ணுவேன்னா, சும்மா சொல்றேன் உங்களுக்கு, ஒரு பார்க்கிங் லைட் நீங்க உங்க வண்டியில ஆன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பின்னாடி வர காரு அவேர் ஆயிடுவாங்க. ஓகேங்களாங்க. பின்னாடி வர காருக்கு நீங்க தான் பாதுகாப்பு, உங்களுக்கும் நீங்க தான் பாதுகாப்பு, பின்னாடி வர காருக்கும் நீங்க தான் பாதுகாப்பு. ஓகேங்களாங்க. ஸோ பின்னாடி வர காரை நீங்க அலர்ட் பண்ணும். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் முன்னாடி டிவைடர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சில பேர்லாம் முன்னாடியே லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு கட் பண்ணி போயிடுவாங்க. சில பேர் பக்கத்துல போய் நிறைய பேர் டிவைடர் பக்கத்துல போய் டக்குன்னு இண்டிகேட்டர் போட்டு கட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா. அப்படி பண்ணும்போது பின்னாடி வர காரும் ஃபாஸ்ட்ல வந்தாங்கன்னா நீங்க கட் பண்ணிடுவீங்க, அவங்க போய் ஸ்ட்ரைட்டா டிவைடர்ல விட்டுருவாங்க. ஓகேங்களா. ஸோ எஸ்பெஷலி நைட்ல வந்து விசிபிலிட்டி ரொம்ப கம்மிங்க. ஸோ எப்பவுமே நான் ஒரு நைட் ஹைவேஸ் நான் போகும்போதோ சரி, ஒரு ஹைவேல இருந்து சிட்டிக்குள்ள எப்படியோ கனெக்ட் ஆகி தான் போகும். எல்லாமே நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே அவுட்டர் ரிங் ரோடெல்லாம் கிடையாதுங்க, எல்லாமே சிட்டிக்குள்ள கனெக்ட் ஆகி தான் போகும். அப்படி நீங்க சிட்டிக்குள்ள கனெக்ட் ஆகி போகும்போது பேட்ரோல் செக்கிங் இருக்கும், அவங்க இருக்கிறாங்களோ இல்லையோ பேரிகேட்ஸ் இருக்கும். ஓகேங்களாங்க. ஸோ அந்த பேரிகேட்ஸ் சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்டர் லைட்ஸ் ஒட்டியிருப்பாங்க, சில இதில் வந்து ரிஃப்ளெக்டர் லைட்ஸ் ஒட்டியிருக்க மாட்டாங்க. ஓகேங்களா. ஸோ முன்னாடி போகிற உங்களுக்கு தான்
அங்கே டிவைடர் இருக்குன்னு சொல்லி தெரியும். ஓகேங்களா? நீங்கள் சடனாக முன்னாடியே வெல் அண்ட் குட் நீங்கள் லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு கட் பண்ணிட்டு நீங்கள் போயிட்டீங்கன்னா ப்ராப்ளம் இல்லை. ஆனால் பக்கத்தில் போய் கட் பண்ணிங்கன்னா அது ரொம்ப பெரிய டேஞ்சர். நான் யூஸ்வலாக என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, ஹைவேஸில் ஒரு ஹைவேலேருந்து சிட்டிக்குள்ளே கனெக்ட் ஆகும்போது இந்த மாதிரி பேரிகேட் இருந்துச்சுன்னா பார்க்கிங் லைட் ஆன் பண்ணிடுவேன். ஓகேங்களாங்க? பார்க்கிங் லைட் ஆன் பண்ணுறது அது நிறைய பேர் நான் பாஸ்டில் கமெண்ட் சொல்லியிருக்காங்க, இது இப்படி கிடையாது, யூஎஸ்லலாம் இப்படி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் யூஎஸ் வேறங்க, இங்கே வேற. ஓகேங்களாங்க? அப்படி ஒரு கால்வாசி யூஎஸோட லாவோ இல்லை யூஎஸோட அந்த போலீஸ் அங்கே இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு, டிக்கெட்டோ இல்லை அரெஸ்டோ பண்ணுறாங்களே, அந்த மாதிரி இங்கே இல்லை. அந்த மாதிரி எப்போ வருதோ அப்போ நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க. ஆனால் அது வரைக்கும் உங்களோட சேஃப்டி, பின்னாடி வரவங்க சேஃப்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களாங்க? அதுக்கு தான் நீங்கள் பார்க்கிங் லைட் போடுறதுனால ஒரு தப்புமே கிடையாது. நீங்கள் பின்னாடி வர காருக்கு ஒரு அலர்ட் கொடுக்க போகிறீங்க. இந்த மாதிரி வந்துட்டு இப்போ நான் லெஃப்ட் கட் பண்ண போகிறேன், ஒரு 30 மீட்டர்ஸ் முன்னாடியே போட்டேன். ஓகேங்களா? ஸோ பார்க்கிங் இண்டிகேட்டர் போடுறதுனால ஒரு தப்புமே கிடையாதுங்க. அது இன்ஃபேக்ட் வந்து பின்னாடிக்கார் ரொம்ப ரொம்ப அலர்ட் ஆகிடுவாங்க. நீங்கள் போடாமல் நம்ம கட் பண்ணிடலாம், பின்னாடி வரவன் பார்த்துட்டானா பின்னாடி உங்கள் காரை தான் பார்த்துட்டு வருவாங்க. ஓகேங்களாங்க? நீங்கள் தான் பாதுகாப்பு அவங்களுக்கு. ஓகேங்களா? யூ ஷுட் நாட் லெட் எனிதிங் ஹேப்பன் டு தி கார் தட் இஸ் கம்மிங் பிஹைண்ட் யூ. ஓகேங்களா? ஸோ அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. பார்க்கிங் சப்போஸ் ஏதாவது போத் ஹோல் இருந்ததுனால் இல்லை ஏதாவது செத்து கடந்திருந்தால், நம்ம இதில் இன்னுமே நடந்துட்டு இருக்குங்க, யூஎஸ்லேயும் இப்படி நடக்கும். ஏதாவது கல்லு இருந்ததுனால நீங்கள் பார்க்கிங் லைட் போடலாம், ஒன்றுமே ப்ராப்ளம் கிடையாதுங்க. ஓகேங்களா? ஸோ திருப்பி ஒரு சின்ன ரீகேப். நீங்கள் லெஃப்டோ ரைட்டோ நீங்கள் கட் பண்ணுறீங்கன்னா ஒரு 50 மீட்டர்ஸ் பிஃபோரே நீங்கள் இண்டிகேட்டர் எந்த சைட் போகிறீங்கன்னு சொல்லி இண்டிகேட் பண்ணிவிட்டு லெஃப்டோ ரைட்டோ கட் பண்ணுங்க. சப்போஸ் நைட் ஹைவேஸில் ஏதாவது போகிறீங்கனால், ஏதாவது ஒரு பேரிகேட் இருந்துச்சுனால், உங்களுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு கார் வந்திருந்தால் நீங்கள் பார்க்கிங் லைட் ஆன் பண்ணுங்கள், தப்பே கிடையாது. பார்க்கிங் லைட் ஆன் பண்ணி நிறுத்திடாதீங்க, நீங்கள் போங்க. அதே மாதிரி சைடில் ஏதாவது நிறுத்துனீங்கன்னா ஹைவேஸ்லேயோ இல்லை சிட்டிலேயோ ரோட்டு மேலே போடாதீங்க. நல்லா எங்கே ஒதுக்கு போகிறோமோ இடமோ இருக்கோ அங்கே போய் போட்டுட்டு நைட்டில் தயவு செஞ்சு பார்க்கிங் லைட் ஆன் பண்ணுங்கள். ஸோ அதோட விசிபிலிட்டி இருக்கும். ஓகேங்களாங்க? எஸ்பெஷலி பிளாக் கார்ஸ் வச்சுருக்கிறவங்க ரிஃப்ளெக்டர் ஒட்டி இருந்தாலுமே நைட் நேரத்தில் தயவு செஞ்சு போடுங்க, ஏன்னா சுத்தமாக தெரிய மாட்டேங்குது. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோ க்ரியேட் பண்ணி போடுறது. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் அஜய். டேக் கேர் கைஸ், லவ் யூ ஆல்.